Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமான டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டைம் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த ஸ்கீமில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் கேரண்டியாக திரும்ப பெறலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு 100% சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து பெறலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரே ஒரு முறை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை கேஷாகவோ இல்லை செக்காகவோ கொடுத்து இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெபாசிட் லிமிட்டாக எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் நோ லிமிட். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கீமினுடைய கால அளவாக 4 விதமான கேட்டகரியில் வழங்குறாங்க. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம். இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்ன வழங்குறாங்கங்கிறத பார்க்கலாம். 1 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 6.90% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7%, 3 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.10%, 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு குவார்ட்டர்லி பேசிஸ் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைப்பாங்க. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத நீங்களாகவே கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி முறையில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி ஸ்கீமினுடைய கால அளவு முடியும் போது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த ஸ்கீமை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. 1 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை அடுத்த 1 வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை 2 வருடத்திற்கும், 3 வருடம் 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை அந்தந்த கால அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மெச்சூரிட்டி டேட்டில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ஸ்கீமுக்கு வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வழங்குவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் பண தேவைக்காக இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஆனால் கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 வருடத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப தருவாங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கன்வர்ஷன். சிங்கிள் அக்கௌண்ட்டாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான சாய்ஸையும் வழங்குறாங்க. ஸோ எப்போ வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை சிங்கிள் டு ஜாயின் அல்லது ஜாயின் டு சிங்கிள் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ எப்போ வேணாலும் நாமினியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம். ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அங்கே நீங்கள் காட்டி ஆகணும். போஸ்ட் ஆஃபீஸில் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க.
அடுத்து எவ்வளவு டெபாசிட் பண்ணா அதற்கான ரிட்டர்னா எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ₹1,00,000 டெபாசிட் பண்ணி 5 வருட கால அளவில் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹38,567 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,38,567 நீங்கள் பெறலாம். ₹3,00,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹1,15,703 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹4,15,703 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ₹5,00,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹1,92,839 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹6,92,839 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ₹10,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹3,80,679 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹13,80,679 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ₹15,00,000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 15,00,000 அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹5,78,518 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹20,78,518 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வித் கேரண்டியோடு நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.